வாடகை கடனை வசூலிக்க சென்ற நிதி நிறுவன ஊழியரை நாயை விட்டு கடிக்க வைத்த அதிர்ச்சிகர சம்பவம் கோவையில் நிகழ்ந்துள்ளது. வெள்ளலூர் மகாகணபதி நகரைச் சேர்ந்த மணிகண்டன் கடந்த 2020 ஒரு ஷோரூமில் 6.5 லட்சம் மதிப்புள்ள புதிய கார் ஒன்றை வாங்கியுள்ளார். 2 லட்சம் ரூபாய் முன்பணம் செலுத்தியுள்ளார். மீதமுள்ள பணத்திற்கு தனியார் நிதி நிறுவனத்தில் மாதம் 6,000 ரூபாய்க்கு மேல் தவணை செலுத்தியும் கடன் வாங்கிய நிலையில் மணிகண்டன் 20 மாதங்களுக்கு மேல் தவணை செலுத்தவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் சம்பந்தப்பட்ட நிதி நிறுவன ஊழியர்கள் பலமுறை எச்சரித்தும் மணிகண்டன் தொகையை செலுத்தாத நிலையில் நிதி நிறுவன ஊழியர் ஜெகதீஷ், கதிரவன், சுரேஷ் ஆகிய மூவரும் மணிகண்டன் வீட்டிற்கு சென்று அவரது காரை எடுத்து செல்ல முயன்றனர். குறுக்கிட்ட மணிகண்டன் காரில் தனது பொருட்கள் சில இருப்பதாகவும் அவற்றை எடுத்துவிட்டு தருவதாகவும் கூறி தான் வைத்திருந்த சாவியை கொண்டு காருக்குள் சென்று கண்ணிமைக்கும் நேரத்தில் சட்டென காரை ஓட்டி சென்று விட்டார். இதனால் ஊழியர் ரீல்ஸ் ஸ்வைப் பண்ணது போதும், இப்பவே கண்டென்ட் கிரியேட்டர் ஆகுங்க. டிஜிட்டல் கண்டென்ட் கிரியேட்டர் மூலமா மாசம் பல லட்சம் ரூபாய் சம்பாதிக்க முடியும். எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. அதிர்ச்சியடைந்த நிலையில் மணிகண்டன் மனைவி பிரியா திடீரென தன் வீட்டு நாயை ஏவி விட்டு 3 பேரையும் கடிக்கச் சொல்லி கட்டளையிட்டுள்ளார். ஜெகதீஷ் மீது பாய்ந்த நாய் அவரை 8 இடங்களில் கடித்து குதறியுள்ளது. மற்ற ஊழியர்கள் இருவரும் வீதியில் உறைந்து போயினர். அந்த சமயத்தில் திரும்பி வந்த மணிகண்டன் நாய் ஜெகதீஷை கடித்துக் கொண்டிருப்பதை பார்த்து ஓடிச் சென்று நாயை பிடித்து வீட்டிற்குள் அடைத்தார். படுகாயமடைந்த ஜெகதீஷ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் புகாரின் பேரில் போலீசார் பிரியாவை கைது செய்தனர். கைதான பிரியா மீது ஏற்கனவே 2 மோசடி வழக்குகள் நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது.